டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் நாகதா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா? எந்த மாநிலத்தின் நடனம் ரக்கல் மற்றும் லாய்ஹொரபா மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் நோக்ரம் மற்றும் பாலா மேகாலயா? எந்த மாநிலத்தின் நடனம் கானத்தம் மற்றும் ஜங்தலம் மிசோரம்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, குஞ்சியா, கட்காரி, ஹல்பா, பார்தி. வினோபா பாவே 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீரபுருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியத்தை லட்ச நாட்டுல நாம எடுத்துக்கிட்டோம். முதலாவது 5ஆண்டு திட்டம் 1951 இருந்து 1956 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. முதலாவது 5ஆண்டு திட்டத்தை ஹரோல்ட் டோமர் மாடல்னு சொல்லுவாங்க. பகுதி 10ல பழங்குடியினரை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. கோண்டெலுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பைசோ தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய பண்டிகை பாப்டிலான் அஹாயா. வைட்டமின் B6 பைரோடாக்சின் சொல்லலாம். வைட்டமின் B7 பயோட்டின் சொல்லுவாங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்டா 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021, டிஜிட்டல் இந்தியா மிஷன் 2015 ஜூலை 1, ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகம், ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம், தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15 2020, ஸ்வயம் பிளஸ் திட்டம் 2024, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, அட்டல் ஓய்வூதிய யோஜனா 2018 ஜூன். இந்திய சீனியர் ஆண்கள் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? காலித் ஜமீல். 43வது லோக்மான்ய திலகர் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நிதின் கட்கரி. மங்களூரை சேர்ந்த ரமோனோ எவெட் பெரேரா எத்தனை மணி நேரம் பரதநாட்டியம் செய்து உலக சாதனை படைத்தார்? 170 மணி நேரம். MS சுவாமிநாதன் நினைவாக மகாராஷ்டிரா எந்த தேதியை நிலையான விவசாய தினமாக கொண்டாடுகிறது? ஆகஸ்ட் 7. சுற்றுலாவை மேம்படுத்த ஆந்திர பிரதேச சுற்றுலா மேம்பாட்டு கழகத்துடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது? மாஸ்டர் கார்டு. பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனாவிற்கு மேம்படுத்தப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன? 6520 கோடி. MS சுவாமிநாதன் தி மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பிரியம்பதா ஜெயக்குமார். பந்தாரு தத்தத்ராயா ஜனதா கி கஹானி மேரே ஆட்டம் கரா. ஹிமான்ஷு ராய் PMO பல ஆண்டுகளாக பிரதமர் அலுவலகம். ஸ்ரீநாத் ராகவன் இந்திரா காந்தி இந்தியாவை மாற்றிய ஆண்டுகள். AK பட்டாச்சாரியா இந்தியாவின் நிதி அமைச்சர்கள் 3. சௌரா மக்காராமி பெண்ணை வாழ்க்கை சுதந்திரம். ஷிகார் தவான் தி கிரிக்கெட் ஒன் மை லைஃப் அண்ட் பலா. இந்தியாவின் முதல் பெண்களுக்கான FIFA திறமை அகாடமி எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஹைதராபாத். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவங்க சரத் கமல், PV சிந்து. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவுக்கு கொடியேந்தியவங்க மனு பாக்கர், PR ஸ்ரீதிஷ். 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் தொடக்க விழாவுக்கு கொடியேந்தியவங்க சுமித் அந்தில், பாக்யஸ்ரீ ஜாதவ். அதே தொடக்க விழாவிற்கு இந்தியாவின் கொடியேந்தியவங்க யாருன்னா முடிவு விழாவுக்கு கொடியேந்தியவங்க பிரித்திபால், ஹர்விந்தர் சிங். 2025 பெல்ஜிய கிராண்ட் பிரி வென்றவர் யார்? ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஜப்பானிய கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. லாண்டோ நோரிஸ் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரி, ஆஸ்திரிய கிராண்ட் பிரி, மொனாக்கோ கிராண்ட் பிரி. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி சீனா கிராண்ட் பிரி, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஸ்பானிஷ். ஜார்ஜ் ருசல் கனடியன் கிராண்ட் பிரி. சமீபத்தில் நியூ இந்தியா கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்ட வங்கி எது? சரஸ்வத் கூட்டுறவு வங்கி. நம்ம இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் 5.5, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.3. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. சிட்டி யூனியன் வங்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் பிரத்யேக வங்கி கூட்டாளியாக கூட்டு சேர்ந்திருக்காங்க. இக்விட்டா ஸ்மால் பைனான்ஸ் வங்கி CSK மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் உடன தனது கூட்டமைப்பை புதுப்பிச்சிருக்காங்க. HCBL கூட்டுறவு வங்கி லக்னோ மற்றும் அஜந்தா நகர்ப்புற கூட்டுறவு வங்கி மரியாதித்தோட உரிமத்தை RBI ரத்து பண்ணியிருக்காங்க. மாடு இனமான மிதுன் அதன் எண்ணிக்கையில் அதிகம் உள்ள மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். இத்தாலியா மலாக்கானான்னு சொல்லக்கூடிய பட்டாம்பூச்சி வகைய இப்ப ரீசெண்டா அருணாச்சல பிரதேசத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஞ்ஞானிகள் சமீபத்துல
கலிஃபாயா சினுஃபர்காட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை டேம்செல் ஃபிளையை கண்டுபிடிச்சிருக்காங்க அருணாச்சல பிரதேசத்துல. இந்திய கடற்படைக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நீலகிரி வகுப்பின் 3வது கப்பலின் பெயர் என்ன? திட்டம் 17ல நீலகிரி வகுப்புடைய பெயர் ஹிம்கிரி. இது எங்க அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா கொல்கட்டால GRS நிறுவனத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய கடற்படை கோவா கப்பல் கட்டும் தளம் லிமிடெட் தவசியன்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. INS சர்னாலா இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். INS உதயகிரி 2வது திட்டம் 17 ஸ்டீல்த் போர்க்கப்பல். INS நிஸ்டர் இந்தியாவின் முதல் உள்நாட்டு டைவிங் கப்பல். ஜூலை 9 ஆரம்பிச்சிருக்காங்க விசாகப்பட்டினத்துல. சமுத்திர பிரசைத் அப்படிங்கிறது மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ஜூலை 23 கடற்படை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய். ஸ்மட்டா பஜ்ரா டோலியோஸ்புரம் பெனிசிலாவால் ஏற்படுது. வீட் லீஃப் ரஸ்ட் புக்குஷினியா ரெகாண்டிட்டா. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் பைபாலரிஸ் ஒரு CA. கிரீன் யார் ஆர் டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலா. பவுடரி மில்டியூ ஆஃப் கிரேப் எரிசிபி நிகாட்டர். ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அல்டர்னேரியா சலானி. கிரேப் அண்ட் ரஸ்ட் கொல்டட்ரிக்கம் ஃபால்கட்டம். பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சின் கைட்ரிக்கம் எண்டோபைட்டிகம். பவுடரி மில்டியூ ஆஃப் பே பெரனோஸ்போரா பிசி. லிஸ்ட் ஆஃப் 4 ஒரு சில முக்கியமான தாதுக்கள். சால்கோ பைரட் மற்றும் மலாசிட் காப்பருடைய தாதுக்கள். பைரட் சல்பர், ஸ்பாலரைட் சிங்க், ருட்டைல் டைட்டானியம், பிட்ச்பிளெண்ட் யுரேனியம், உல்ஃபராமைட் டங்ஸ்டன், சிடரைட் அயர்ன், கசிடரைட் வந்து டின்.